அதிகமா யூடியூப் சார்பில் இந்த மலர் மாலையை அணிவிக்க ஆரம்பிக்கலாமா சார்? ஓ, நிறமாச கர்ப்பிணியோன்னு போயிருச்சு. திடீர்னு பார்த்தா இடுப்பு ஒழிச்சு. ரொம்ப ஆபத்தான நிலைமை. எப்படி இருக்குங்க? டாக்டர் வந்துட்டாரு, சிகிச்சை நடந்துகிட்டு இருக்கு. டாக்டர், ஆண் குழந்தைக்கு மிக்க மகிழ்ச்சி டாக்டர், மிக்க மகிழ்ச்சி. நான் படம் முடிஞ்சிட்டு நான் போவேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ரசிகர். பயங்கரமான எம்ஜிஆர். சொந்த ஊரு சிவகங்கை. நான் பிறந்ததே சினிமா கூட்டணிக்குள்ளதே. அப்படியா? அதுவும் தலைவர் படம் நீரும் நெருப்பும். நிறமாச கர்ப்பிணியோன்னு போயிருச்சு. ரொம்ப ஆபத்தான நிலைமை. எப்படி இருக்குங்க? டாக்டர் வந்துட்டாரு, சிகிச்சை நடந்துகிட்டு இருக்கு. டாக்டர், ஆண் குழந்தைக்கு திடீர்னு பார்த்தா இடுப்பு ஒழிச்சு இது உள்ளவே இன்ட்ரோலுக்கு மேல. நான் படம் முடிஞ்சிட்டு அப்படி எம்ஜிஆர் இப்படி கத்தி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது முத பயங்கரமான எம்ஜிஆர் ரசிகர். நிறையாட்டி கிட்டத்தட்ட சரஸ்வதி தேட்டர்ல ஒரு 50 ஆட்டி பார்த்துருப்பேன். ஆம்பளைன்னு நினைக்கிறேன். என்னப்பா, யார் வேண்டாம்னு சொன்னா? நினைக்க கூட உரிமை இல்லை. என்ன சுகம், என்ன சுகம். ஐயோ ஐயோ, சொர்க்கம்னு சொல்றாங்களே, அது இதுதானா? என்ன போலவே இருக்கியே. ஆமா, உன்னை கூட நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அப்படியா? ஆச்சரியமா இருக்கே. சரியா? என்ன, நீ கிழக்கு கோட்டைக்கு போய் அதனுடைய தலைவரை கொண்டுட்டு வா. நீ, நான் மேற்கு கோட்டைக்கு போறேன். சரி. வைரத்தான் இருக்கும். மஞ்சள் வண்ண வெயில் எங்கு போனதோ, என் மங்கள் மேனி தங்கம் என்று நானுதோ. கைவண்ணம் என்னென்று சொல்லவோ, மஞ்சள் வண்ண வெயில் எங்கு போனதோ. மதுரை சரஸ்வதி தேட்டர்ல. இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சலிப்பே தட்டாது. ஆஹா, ஆயுள் பூராவும்
பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணும். பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் பலன் கிடைச்சிருமா? அப்படின்னா என்ன செய்தா கிடைக்கும்?